நான் உண்மையிலேயே சீமான்கிட்ட இத்தகைய ஒரு எதிர்வினையை எதிர்பார்க்கல. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர் இப்படி ஒரு டிஸ்டர்ப் ஆவார்னு நான் நினைக்கல. அவர் டிஸ்டர்ப் ஆகிருக்கார். நான் அடிக்கடி சொல்லுவேன், சீமானை விட சீமானுடைய தம்பிமார்கள் மீதும் தங்கைமார்கள் மீதும் எனக்கு அதிகமான மரியாதையும் அன்பும் உண்டு, இப்பயும் இருக்குது. பட் விஜய் விஷயத்தில் சீமானுடைய செயற்பாடுகள் எனக்கு அதிர்ச்சியாக கொடுக்குது. ஆச்சரியன்றதை விட அதிர்ச்சியை கொடுக்குது. இன்னைக்கு தேர்தல் களத்தை சந்திக்காத ஒரு தாவேக்காவை மட்டுமே விமர்சிக்கிறது என்ன அஜெண்டா சார்? இதில் வெளிப்படையாக சொல்கிறதுனா, சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் போராடி 8% வாக்குகளை பெற்று அவர், நீங்கள் பார்த்தீங்கன்னா, மாநில கட்சியாக தேர்தல் அங்கீகாரத்தை பெற்றார். இன்றைக்கி அவருடைய வாக்கு வங்கியில் ஒரு சிதைவு ஏற்படுகிறது விஜயால். அந்த கோபம்தான் அவருடைய இந்த பேச்சுக்கு காரணம் என்று நான் நம்புகிறேன். விசுவாசமாக இருக்கீங்க. என்ன சொல்லப்போனால், அப்பழுக்கற்ற இளைஞர்களை, இளம் பெண்களை நான் அந்த கட்சியில், நாம் தமிழரில் பார்க்க, தனக்கு அதிகாரம் பறி போயிடும் அல்லது தன்னுடைய வாக்கு வங்கியில் பாதிப்பு வருன்றவன் தான் இப்படிலாம் பேசுவேன். அந்த நிலைக்கு அவர்கள் ஏன் தாழ்ந்து போகிறார்கள் என்னால் புரிஞ்சுக்க முடியல. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஆபாசமாக பேசுகிறவங்கள அந்த நேரம் மக்கள் வந்து ரசிப்பான், விசில் அடிப்பான். ஆனால் அவங்கள பற்றி உள்ள ஒரு மார்க் போட்டுப்போம். இந்த கீழ்த்தரமான தரம் தாழ்ந்த தனி மனித தாக்குதல்களை மக்கள் வந்து அந்த நேரம் வேணால் ரசிப்பானே ஒழிய, ஆனால் வந்து காலப்போக்கில் அல்லது வந்து வெகு விரைவிலேயே அவர்களை வந்து நெகட்டிவ். அறம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். சார் சார் வணக்கம். முதல்ல சீமான் அவர்களுடைய நிலைப்பாடு குறித்து நான் ஆரம்பிக்கணும். தமிழக அரசியலில் ஒரு புதிய மாற்றம், ஒரு இளைஞர் பட்டாளம் அப்படின்னு ஒரு சமீப வருடங்களில் ஒரு பணத்திற்கு ஓட்டுக்கு பணம் தராமல் ஒரு கூட்டத்தை கூட்டுவது அப்படிங்கிறத முதல்ல சீமான் செஞ்சு காட்டினார். ஒரு சிறிதளவுன்னு வச்சுக்கலாம். ஒரு 8% வாக்கை அவர் அடைவதற்கு 15 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டார். ஆனால் சீமான் மீது நாம் ஒரு மரியாதை வச்சுருந்தோம். அந்த மரியாதையை சீமான் தற்போது இழக்க ஆரம்பித்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒன்றுக்கு முன் ஒரு முரணான பேச்சுக்களாக பார்க்க முடியுது. அதற்கான காரணம் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, ஆச்சரியமாக இருக்குது, வருத்தமாக தான் இருக்குது. சீமானுடைய அரசியல் நிலைப்பாடுகளில் நமக்கு விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் மேலே ஒரு மரியாதை இருந்தது, இப்பயும் இருக்குது. நான் குறைச்ச மதிப்பில்லை, அவர் மேலே இப்பயும் ஒரு மரியாதை எனக்கு இருக்க தான் செய்யுது. நான் அடிக்கடி சொல்லுவேன், சீமானை விட சீமானுடைய தம்பிமார்கள் மீதும் தங்கைமார்கள் மீதும் எனக்கு அதிகமான மரியாதையும் அன்பும் உண்டு, இப்பயும் இருக்குது. பட் விஜய் விஷயத்தில் சீமானுடைய செயற்பாடுகள் எனக்கு அதிர்ச்சியாக கொடுக்குது. ஆச்சரியன்றதை விட அதிர்ச்சியை கொடுக்குது. ஒருத்தர் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அவருடைய நிலைப்பாட்டை சொல்லிவிட்டு அவர் மக்கள் மத்தியில் போகிறாரு. அதில் உங்களுக்கு விமர்சனங்கள் இருக்கலாம், அது தவறு இல்லை. ஆனால் உங்களுடைய எதிரி வந்து திராவிட முன்னேற்ற அரசியல் எதிரி. உங்களுடைய அரசியல் எதிரி திமுகவா தாவேக்காவான்ற சந்தேகம் எழுகிற அளவுக்கு இன்றைக்கி உங்களுடைய செயல்பாடுகள் இருக்குது. அவர் விஜய் உங்களுடைய பெயரையோ உங்களுடைய கட்சி பெயரையோ எங்கேயுமே அவர் பயன்படுத்தவே இல்லை. ஒரு தடவை கூட அவர் உங்களை பற்றி எதுவுமே பேசலை, பாராட்டியும் பேசலை, இகழ்ந்தும் பேசலை, அவர் வந்து விமர்சனம் பண்ணியும் பேசலை. நீங்கள் வந்து அவருடைய கொள்கையை வந்து நீங்கள் விமர்சிக்கிறன்ற பேரில் வந்து கிட்டத்தட்ட தனி மனித தாக்குதல்களாகவே அது போக ஆரம்பிச்சிருக்கு. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சீமான் வாயிலேருந்து அப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் எதிர்பார்க்கல. கூட்டம் கூடுதுன்னா வேறு சில நடிகர்களோட பெயரை சொல்லி அவங்க போனால் கூட தான் கூட்டம் கூடுன்றது. அதில் இருக்க ஒரு 2 விஷயத்தை பார்க்கணும். ஒன்று, விஜய்க்கு கூடக்கூடிய ரசிகர்களை நீங்கள் இழிவுபடுத்துகிறீங்க. ரெண்டாவது, அதை விட முக்கியமானது என்னென்னா, மற்ற சில பேரோட பெயரை நீங்கள் சொல்கிறீங்களா, அவங்களையும் இழிவுபடுத்துறீங்க. அவங்க போனாலும் வரும்னா அவங்களும் இவருக்கு இணையான அளவுக்கு மட்டமானவர்கள்ன்ற ஒரு கருத்தை நீங்கள் உங்களை அறிஞ்சோ அறியாமல பேசுகிறீங்க. நான் உண்மையிலேயே சீமான்கிட்ட இத்தகைய ஒரு எதிர்வினையை எதிர்பார்க்கல. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர் இப்படி ஒரு டிஸ்டர்ப் ஆவார்னு நான் நினைக்கல. அவர் டிஸ்டர்ப் ஆகிருக்கார். விஜயை பற்றி உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், எனக்கு ஒரு கருத்து இருக்கும். இந்த கூட்டத்தை வச்சுலாம் எடை போட முடியாதுங்க. இந்த நாட்டில் வந்து சிவாஜிக்கு வந்த கூட்டத்தை நாங்கள் பார்த்துருக்கோம், விஜயகாந்துக்கு இதை விட கூட்டம் வந்தது, கூட்டத்தை வச்சுலாம் நம்ம எடை போட முடியாதுன்றது அது ஒரு பார்வை, அது ஒரு அரசியல் விமர்சனம். அது அந்த விமர்சனத்தை நம்ம மதிக்கிறோம். கூட்டத்தை மட்டும் வச்சு ஒரு தலைவரோட வெற்றி வாய்ப்பை, ஒரு கட்சியோட வெற்றி வாய்ப்பை நம்ம எடை போட முடியாது. கூட்டம் வந்து ஒரு அளவுகோள்களில் ஒரு அளவுகோல், ஒரே அளவுகோல் அல்ல. இன்னும் சொல்லப்போனால் கூட்டம் அளவுகோலே கிடையாதுங்க. அது யார் போனாலும் கூட்டம், தெருவில் சடலங்கள் போனால் கூட கூட்டம் வரும்னு பேசுகிறவங்கெல்லாம் இருக்காங்க. அப்படி பேசினா கூட அதுக்கு ஒரு மரியாதை உண்டு. ஆனால் கம்ப்ளீட்டாக தனி மனித தாக்குதலாக அது போகிறதுன்றது வந்து, டு பி ஃப்ராங்க், நான் தான் எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது இது. ஏன்னா ஒரு கொள்கை வழி வரக்கூடிய கட்சியாக தன்னை சொல்லிக்கொள்ளக்கூடிய வாரத்துலேருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள். நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவேன். இப்போ இடதுசாரிகள் இருக்காங்க. உண்மையிலே அந்த நாட்டில் வந்து இன்னமும் வந்து கொள்கைக்காக வாழக்கூடிய, கடைசி வரை ஓட்டாண்டியாகவே இருந்துட்டு போகக்கூடியவர்கள் தான் அந்த இடதுசாரிகள் தான். சிபிஐ, சிபிஎம், அவங்க மேலே நமக்கு நிரம்ப மரியாதை உண்டு, விமர்சனம் இருந்தாலும். ஏன்னா அவங்க வந்து தாங்கள் நம்புகிற தத்துவத்துக்காக விசுவாசிகளாக இருக்கிறார்கள். சிபிஐ, சிபிஎம் விஜய் விமர்சிக்கிறதுக்கும் சீமான் விமர்சிக்கிறதுக்கும் அடிப்படையில் நீங்கள் ஒரு வித்தியாசத்தை பாருங்கள். சிபிஐ, சிபிஎம் வந்து இப்போ சிபிஎம்மில் சண்முகம் மாநில செயலாளர் வந்து அவர் வந்து மார்க்சிஸ்ட் தலைவர்களோட வாழ்க்கை வரலாறு படிக்கணும், அவங்கெல்லாம் தங்களுடைய சொத்தையே வந்து கட்சிக்காக இழந்தாங்க, இஎம்எஸ் நம்பூதிரிப்பாடு, ஹர்கிஷன் சிங் சுர்ஜித், இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டையே அவர் கொடுக்குறார்.
சிபிஐ மாநில செயலாளர் புதியதாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய மு வீரபாண்டியன் அவருடைய பேச்சில் முதிர்ச்சி இல்லை, இப்படி தான் சொல்கிறாங்களே ஒழிய சீமான் மாதிரியான கிட்டத்தட்ட தனி மனித விமர்சனம் அது சீமான் வைக்கக்கூடியது. வரக்கூடிய கூட்டத்தை நக்கல் பண்ணுறது, சில சினிமா நடிகர்கள் பேரை சொல்லி அவங்களுக்கு வரக்கூடிய கூட்டம்னு சொல்கிறது தனி மனித தாக்குதல். இதை இடதுசாரிகள் செய்யலை, சீமான் செய்கிறாரு. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ சீமான் அவர்கள் அரசியல் வாழ்க்கையை தொடங்கும் போது காங்கிரஸை விமர்சிக்கிறார், இன துரோகிகள்னு விமர்சிக்கிறார், திமுக விமர்சிக்கிறார், அதிமுக பாஜக விட்டு இவர் சொல்லக்கூடிய அரசியல். அதனால தான் இளைஞர்கள் அவர் பின்னாடி ஏதோ அவருடைய பேச்சை கேட்டு போகிறார்கள். ஆனால் இன்னைக்கு தேர்தல் களத்தை சந்திக்காத ஒரு தாவேகாவை மட்டுமே விமர்சிக்கிறது என்ன அஜெண்டா சார்? இதில் வெளிப்படையாக சொல்கிறதுனா சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் போராடி 8% வாக்குகளை பெற்று அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் மாநில கட்சியாக தேர்தல் அங்கீகாரத்தை பெற்றார். இன்றைக்கி அவருடைய வாக்கு வங்கியில் ஒரு சிதைவு ஏற்படுகிறது விஜயால். அந்த கோபம்தான் அவருடைய இந்த பேச்சுக்கு காரணம் என்று நான் நம்புகிறேன். இல்லாட்டி ஒருத்தருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு இழப்பு வந்தால் தான் இப்படிப்பட்ட விமர்சனங்கள் வர முடியும். ஒரு அரசியல்வாதி எந்த பிரச்சனை பற்றி விமர்சிக்கும் பொழுதும் அந்த விமர்சனங்களை 2 கேட்டகரியில் சேர்க்கலாம். ஒன்று பொலிட்டிக்கல் இன் நேச்சர், இன்னொன்று பர்சனல் இன் நேச்சர். ஒன்று அரசியல் ரீதியான விமர்சனம், இன்னொன்று தனிப்பட்ட உணர்வுகளின் அடிப்படையில் வரக்கூடிய, நான் ரொம்ப கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்த விரும்புகிறேன், தனிப்பட்ட உணர்வுகளின் அடிப்படையில், தனிப்பட்ட ஆசாபாசங்களின் அடிப்படையில் விமர்சனங்கள். இது சீமான் அவர்களுடைய விஜய் மீதான தற்பொழுதைய விமர்சனம் தனிப்பட்ட ஆசாபாசங்களின் அடிப்படையிலான விமர்சனமாக தான் நான் பார்க்குறேன். இது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. கொள்கை வழி வந்த ஒரு தலைவர் இப்படி செய்ய மாட்டார். நான் அதை தான் இடதுசாரிகள் உதாரணம் ஏன் சொல்கிறேன்னா, கம்யூனிஸ்ட்டுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு குணாம்சம். நீங்கள் அவங்கள பர்சனலாக அட்டாக் பண்ணிங்கன்னா கூட அவங்க உங்களை பர்சனலாக அட்டாக் பண்ண மாட்டாங்க. உங்கள் கொள்கையை மட்டும்தான் அங்கே விமர்சிப்பாங்க. எவ்வளோ நீங்கள் அவங்கள திட்டினீங்கனாலும் அவங்க உங்களை பர்சனலாக தான் தகரம் கண்டுபிடிக்கப்பட்ட நாளிலிருந்தே உண்டியல் உழுக்க தொடங்கியவர்களும் ஜெயலலிதா அசம்பிளிலே பேசினாங்க. இதே ஜெயலலிதா திமுகவை பார்த்து பேசியிருந்தாங்கன்னா திமுக ஆபாச வார்த்தைகளால் ஜெயலலிதாவை அர்ச்சனை செய்து தொடர்ந்தாக தான் செஞ்சாங்க திமுக, அது வேறு விஷயம். ஆனால் வேறு எந்த கட்சியாக இருந்தாலும் அப்படி தான் பர்சனல் அட்டாக் பண்ணியிருப்பாங்க ஜெயலலிதா. ஆனால் கம்யூனிஸ்ட்டுகள் அப்படி பண்ணலை, தலைவர்கள்லேருந்து தொண்டர்கள் வரைக்கும். ஏன்னா அது ஒரு சித்தாந்தத்தின் வார்ப்புகள். அவர்கள் கொள்கை வழி வந்தவங்க அப்படி தான் இருப்பாங்க. சீமானை நான் அப்படி தான் நினச்சேன். ஒரு கொள்கை வழி வந்தவங்க ஒரு தனி மனித கண்ணியம் குறையாமல் இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு ஆபாசத்தின் வடிவமாகத்தான் அந்த வசனங்களும் அந்த விமர்சனங்களும் இருக்குது. இது தப்புன்னு நான் பார்க்குறேன். சீமானுடைய தம்பிமார்கள் தங்கைமார்கள் நான் சொல்வதை கவனத்தில் கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன். திரும்பவும் சொல்கிறேன், சீமானை விட சீமானுடைய தம்பிமார்கள் தங்கைமார்கள் மீது எனக்கு மதிப்பும் அன்பும் உண்டு என்றைக்கும். ஏன்னா நீங்கள் நம்புகிற ஒரு விஷயத்துக்கு, உங்கள் கொள்கையில் பலதில் எனக்கு உடன்பாடு இல்லை, ஆனால் நீங்கள் நம்புகிற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் விசுவாசமாக இருக்கீங்க. என்ன சொல்லப்போனால் அப்பழுக்கற்ற இளைஞர்களை இளம் பெண்களை நான் அந்த கட்சியில் நாம் தமிழரில் பார்க்குறேன். அப்படி இருக்கும்போது இந்த விமர்சனங்கள் எதுக்கு? இதெல்லாம் இது தனக்கு அதிகாரம் பறி போயிடும் அல்லது தன்னுடைய வாக்கு வங்கியில் பாதிப்பு வருன்றவன் தான் இப்படிலாம் பேசுவான். அந்த நிலைக்கு அவர்கள் ஏன் தாழ்ந்து போகிறார்கள் என்னால் புரிஞ்சுக்க முடியல. இப்போ அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி அந்த பிரச்சாரத்தில் சீமான் அவர்கள் பேச்சு அப்படிங்கிறது முன்பு ஒரு ஒரு பொதுக்கூட்டத்திலையும் வேறு விஷயங்கள் பேசுவார். இப்போ தாவேகாவை மட்டும் குறிவைத்து தான் பெரும்பாலும் பேசுகிறார். தளபதி தலைவிதி டிவிக்கு வந்தவனை நான் ஓட விட்றேன் நிறைய பேசுகிறார். அண்டு எல்லை மீறி வாடா போடா என்று பேசும் அளவுக்கு போயிருக்கிறார். அதே சமயம் ரஜினிகாந்த் அவர்கள் குறித்து ஒரு உச்சபட்ச நடிகர், அவர் மீது வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் அரசியல் ரீதியாக இவர் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாருன்னு கடந்த காலத்தில் இருக்குது. ஆனால் இன்று அப்படியே மாற்றி பேசும்பொழுது சீமான் ஏன் இப்படி மாற்றி பேசுகிறாரு? விஜயகாந்தை குறித்து அன்று என்ன சொன்னார், இன்று என்ன சொல்கிறாருங்கும் பொழுது இப்போ மாற்றி பேசுவதற்கான தேவை என்ன? அந்த இல்லை நான் தான் சொல்கிறேனேங்க, நான் சீமானிடமிருந்து இந்த விமர்சனங்களை எதிர்பார்க்கவில்லை. அதிர்ச்சியாக இருக்கிறது, வருத்தமாக இருக்கிறது. ஏன்னா அவர் பின்னால் ஒரு அப்பழுக்கற்ற இளைஞர் கூட்டம் இருக்குது. இவரால் அவர்களும் இந்த இன்ஃப்ளூயன்ஸ்க்கு ஆளானாங்கன்னா அது ரொம்ப அரசியல் ரொம்ப ஆரோக்கியமற்றதாக மாறிப்போகும். அதனால தான் நம்ம இதை பற்றி பேசுகிறோம் இவ்வளோ நேரம். அவர் டிஸ்டர்ப் ஆகிருக்காருங்க. ரொம்ப வெளிப்படையாக சொன்னால் சீமானுடைய வாக்கு வங்கிக்கு விஜயால் ஒரு ஆபத்து வந்திருக்கிறது. அதாங்க இவ்வளோத்துக்கும் காரணம். அப்படின்னா அதை சரி செய்கிறத பாருங்கள். நான் தான் சொல்கிறேன், நான் கொள்கை வழி வந்த ஒரு கட்சியின் தலைவர் இப்படி செயல்பட மாட்டார். அதுக்கு தான் திரும்பவும் சொல்கிறேன், இடதுசாரிகள் ஒரு சண்முகமோ மு வீரபாண்டியனோ அவங்க 2 பேரை தான் நம்ம மதிக்கிறோம். அவங்க வைக்கக்கூடிய விமர்சனத்துக்கும் இவங்க வைக்கக்கூடிய விமர்சனத்துக்கு என்ன இருக்குது? ஏன் நம்ம திருமாவளவன் கூட அதில் ஓரளவு சேர்த்துக்கலாம். அவர் கூட தனி மனித தாக்குதல் பண்ணலை, அவர் கூட பண்ணலை. நீ இப்போ நீங்கள் சொன்ன சில விஷயங்கள் அதெல்லாம் சொல்கிறதுக்கே நான் கூசுது. திருமாவும் இந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். திருமாவும் தனி மனித விமர்சனங்களை விஜய் மீது வைக்கவில்லை. அப்போ ஏன் நீங்கள் இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்களேன், இந்த அரசியல் இத்தகைய அரசியல்
ரொம்ப சீக்கிரமாக சீமான் அவர்களை வந்து வீழ்ச்சிக்கு அழைச்சிட்டு போயிடும், அதில் பாதாளத்துக்கு போயிடுவார். இந்த ஆபாச பேச்சுக்கள், தனிமனித தாக்குதல்களை அந்த நேரம் வந்து ஏன்னு கை தட்டுவான். ஆனால் உங்களுக்கு என்ன ஆகிடுன்னு கேட்டிங்கன்னா, வெகு விரைவில் அது வந்து அவருடைய செல்வாக்கு வந்து காற்றில் கரைந்து போகும். இல்லை சார், இப்போ நீங்கள் வீழ்ச்சின்னு சொன்னீங்க. வீழ்ச்சி என்றால் ஒரு சிறிய கோபமாக வர வேண்டும். இது முடிவுரையாக வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் வார்த்தை மிகுதியாக பயன்படுத்துகிறாராங்கிற ஒரு கேள்வி. வார்த்தை அதிகமாக தாங்க தடிச்சு தாங்க வருது. எனக்கு அதுதான் சொல்கிறேன். அது வந்து தன் வாக்கு வங்கி பாதிக்கப்படுகிறது என்ற கவலையில், கோபத்தில் அவர் பேசுகிறாருன்னா அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி அது உண்மைன்னா நீங்கள் அதை சரி பண்ணுறதுக்கு என்னென்னு பார்க்கணுமே ஒழிய, இது இன்னும் இப்படி பேசுகிறதால உங்களுடைய செல்வாக்கு இன்னும் சரியும். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஆபாசமாக பேசுகிறவங்கள அந்த நேரம் மக்கள் வந்து ரசிப்பான், விசில் அடிப்பான். ஆனால் அவங்கள பற்றி உள்ள ஒரு மார்க் போட்டுப்பான், அவங்கள வைக்க வேண்டிய இடத்துல வச்சுருவான் மக்கள். இந்த கீழ்த்தரமான, தரம் தாழ்ந்த தனிமனித தாக்குதல்களை மக்கள் வந்து அந்த நேரம் வேணால் ரசிப்பானே ஒழிய, ஆனால் வந்து காலப்போக்கில் அல்லது வந்து வெகு விரைவிலேயே அவர்களை வந்து நகர்த்திடுவோம், ஓரங்கட்டிடுவோம். அவர்கள் தங்கள் செல்வாக்கை இழந்து போவார்கள். நான் சொல்லுவது, ஒரு சித்தாந்தத்திற்காக வேலை செய்யக்கூடியவர்கள், கொள்கைகளே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் மத்தியில், அரசியலில் எவனுக்கும் கொள்கை கிடையாது, எவன் வேணால் எவன் கூட வேணால் சேர்ந்துப்பான், எவனுக்கும் சூடு சொரணை கிடையாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இளைஞர்கள் மத்தியில் அரசியலில் ஒரு பிடிப்பை ஏற்படுத்தி, தமிழ் தேசியம் என்ற ஒரு தத்துவத்திற்காக நிற்கிறேன் என்று சொல்லி, அது சரியோ தப்போ வந்த ஒரு தலைவர் இப்படிப்பட்ட பேச்சுக்களை பேசுவது என்பது அன்அக்செப்டபிளுங்க. இதெல்லாம் யாருமே நியாயப்படுத்த முடியாது. வாழ்க்கை என்பது வார்த்தைகளில் இருக்குன்னுவாங்க. நீ வந்து என்ன சொல்லப்போனால், ஒருத்தனோட கூடி மகிழ்ச்சியாக இருக்கும்போது நீ எப்படி இருக்குன்றது உன்னுடைய குணாம்சத்துக்கான அளவுகோல் அல்ல. மாறாக, நீ ஒருத்தனோட பழகிட்டு பிரியும் பொழுது, அல்லது ஒருத்தனை உனக்கு பிடிக்கல அவனை விமர்சிக்கும் பொழுது, ஒருத்தனோட பழகிட்டு பிரியும் போது சண்டை வந்து, ரெண்டாவது ஒருத்தனை பிடிக்காத பொழுது அவனை நீ விமர்சிக்கும் பொழுது உன் வார்த்தைகளில் இருக்கக்கூடிய கண்ணியம்தான் உன் நாகரிகத்துக்கான அளவுகோல். அந்த இடத்துல சீமான் வந்து சரிஞ்சு விழுந்திருக்கிறாருன்னு தான் எனக்கு தோணுது. இப்போ திமுகவுடைய குரலாகவே மாறி போய் விட்டாரா சீமான்? அதாவது திமுக விசஸ் தாவேகா, நம்ம இது கொடுத்து பேசுவோம் முதல்ல. இதற்கு இப்போ தாவேகாவுக்கு பதிலாக திமுக சற்று பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் அதை வீரியமாக பேசக்கூடியவராக சீமான் மாறி இருக்கிறாரா? சீமான் சபரீசன் சந்திப்பு நடந்ததா அப்படிங்கிற ஒரு கோணங்கள்லையும் பேச தொடங்கியிருக்கிறாங்க. ஏன்னா தேர்தல் நேரங்களில் சீமான் மீது அந்த கட்சியிலிருந்து வெளிவந்தவர்கள், ஐ மீன் ஆதாரப்பூர்வமாக சொல்லாட்டியும் அந்த கட்சியிலிருந்து வெளிவந்தவர்கள் சொன்னது, யாரை கேண்டிடேட்டாக போடணும், அங்கு யாரை ஜெயிக்க வைக்கணும், ஓட்டுகளை பிரிப்பது போன்ற வேலைகளை செய்தாங்கிற குற்றச்சாட்டு வந்திருக்க வேளையில் திமுகவின் குரலாக மாறி இருக்கிறாரா சீமான்? இல்லைங்க, நான் அப்படி போய் வந்து பொத்தாம்பூதுவால் ஒரு பெரிய குற்றச்சாட்டெல்லாம் வைக்கக்கூட விரும்பலைங்க. அவர் முதலமைச்சர் சந்தித்து பேசினார். அவருடைய அண்ணன் மூக்காமுத்து மறைவுக்கு அவர் போய் வந்து துக்கம் விசாரித்தார். அது ஒரு ஆரோக்கியமான அரசியல் தான் நான் பார்க்குறேன். அது நல்லது. அத்தகைய ஒரு பழக்கம் தமிழக அரசியலில் வர்றது நல்லது தான். அரசியலில் ஒரு மாற்றம் இருக்கிறது, திமுக மீதான அவருடைய அணுகுமுறையில் வந்து ஒரு மென்மைத்தன்மை இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. பட் ஸ்டில் அவர் வந்து திமுகவோட ஒரு ஊதுகுழலாக அல்லது திமுகவுடைய ஒரு பிரச்சார பீரங்கியாக மாறிட்டு அப்படிலாம் நான் சொல்லலை. ரெண்டாவது சபரீசன் அதெல்லாம் வந்து இப்போ ஹேஷியங்கள், அதுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவமே கொடுக்கக்கூடாது. 2 பேர் தனியாக சந்திச்சாங்களா இல்லையான்றதை பற்றி 2 பேரில் ஒருத்தராவது உறுதிப்படுத்தணும், அல்லது 2 பேரும் உறுதிப்படுத்தணும், அட்லீஸ்ட் ஒருத்தர் உறுதிப்படுத்தணும். அது இல்லாதப்போ நம்ம அதை பற்றி பேசுவது வந்து நாகரிகமற்றது, அது முறையும் அல்ல. அது வந்து அப்படியே பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்ச அதில் ஒன்றும் கிடையாது. ஏன்னா சபரீசன் வந்து இன்றைக்கி வந்து அவர் வந்து ஒரு செல்வாக்குமிக்க ஒரு மனிதர், எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து சீஃப் மினிஸ்டரோட சன்னின்லா, முதலமைச்சர் மருமகன். அவர் இன்ஃபேக்ட் அவர் எல்லாரையுமே தான் பார்க்குறாரு. இப்போ நீங்கள் பார்க்க நினச்சா, நான் பார்க்க நினச்சா கூட அவர் பார்க்கலாம். பார்க்குறதுல என்னங்க இருக்குது? ஒரு ஜனநாயகத்தில் வந்து யார் வேணால் யாரை வேணால் பார்க்கலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. பட் இது பார்த்தாங்கன்னா நமக்கு தெரியாது. அதனால் அதன் அடிப்படையில் நம்ம எந்த விஷயங்களையும் பேச முடியாது. இவர் என்ன பண்ணுறாருன்றதாங்க முக்கியம். இவர் பின்னால் சபரீசன் இருக்காரா, ஸ்டாலின் இருக்காரான்றதெல்லாம் தேவையற்ற விமர்சனங்கள். இதெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பார்த்தாரு ஒரு அப்படின்றது கூட ஒரு விதத்தில் அவதூறு தான் அது வந்து. ஏன்னா நீங்கள் வந்து அது வந்து அவங்க ஊர்ஜிதப்படுத்தாததப்போ நீங்கள் அதை சொல்கிறதுன்றது வந்து ஸ்லாண்டர்னுவாங்க, அது பேர் வந்து. இது வந்து எனக்கு தெரிஞ்ச அற்பத்தனமான அரசியல். நேர்மையாக பேசுங்க. நீங்கள் வந்து அவருடைய நிலைப்பாட்டில் இவ்வளோ மாற்றங்கள் இருக்குங்க. அவர் சபரீசனை பார்க்கணும்னு அவசியம் இல்லை, ஸ்டாலினை பார்த்தார்ல, அதுவே போதும் இல்லை உங்களுக்கு வந்து. சபரீசனை பார்த்தா என்ன, பார்க்காட்டிங்கன்னா. அதனால் இந்த விஷயங்களில் வந்து நம்ம அவர் இதில் சபரீசனை இழுத்து பேச வேண்டிய அவசியம் கூட இல்லைன்றது என்னுடைய பாயிண்ட். பிரச்சனை சீமான், ஸ்டாலினும் சபரீசனும் கிடையாது. அவங்க வேலையை அவங்க ஒழுங்காக செய்கிறாங்க. நீங்கள் நில ஸ்டாண்டு மாறினது நீங்கள், ஸ்டாலின் கிடையாது, அவங்க இல்லை.
அப்போ என்ன நீங்கள் அவங்கள பிடிச்சி இதில் எதுக்கு நடுப்புற இழுக்கணும்? அவசியமே இல்லை. இது இல்லை அரசியல் சார். உங்கள் ஸ்டாண்டு மாறிச்சுன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் சார். எல்லாருக்கும் இன்றைக்கி இன்றைக்கி ஏன் பலர் பேரோட வாயிலையும் ஒரு திமுக வந்து சாஃப்ட் ஆகிட்டாரு, திமுக கிட்ட வந்து நெருக்கமாயிட்டாரு, திமுகவோட பிரச்சார பீரங்கி ஆகிட்டாரு அப்படின்ற லெவல் குற்றச்சாட்டு சீமான் மீது ஏன் வருது? கடந்த காலங்களில் அவர் இப்படி இருந்ததில்லை. இன்றைக்கி விஜயை போட்டு அடி நடிக்கிறீங்க. உங்கள் பிரச்சனை ஸ்டாலினா விஜயா? ஸ்டாலினா தனிப்பட்ட ஸ்டாலின் சொல்ல, முதலமைச்சர் ஸ்டாலினுடைய திமுக அரசு, திமுக அவங்க செய்கிற தப்பை நீ விமர்சனம் பண்ணுறீங்க, அது உங்கள் உரிமை. அவங்க எதிரி வந்து திமுக அரசா நேற்று கட்சி ஆரம்பித்த விஜயா? எப்போ கூட கட்சி ஆரம்பித்த ஒருத்த பக்கம் உங்கள் கவனம் திரும்புதோ, அதுவும் முதலமைச்சரை பார்த்துட்டு வந்த பிறகு திரும்புதோ, அப்போ சந்தேகம் எழுவது இயல்பானது. சார் இது பாருங்கள், ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, கத்திரிக்காய் முத்துனா கடத்தருக்கு வந்தான். இப்போ அது மாதிரி தான் சீமான் அவர்களும் வந்திருக்கிறாருங்கிறத. ஏன்னா இப்போ நாம் பேசுவதை தாண்டி ஒரு சாதாரணமாக ஒரு பார்வையாளராக ஒரு பொதுமக்களாக அனைவரும் சீமான் மாற்றி பேசுகிறாருங்கிறத புரிந்து கொள்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அந்த காணொலிகளே போதும். இப்போ சீமான் முன்பு என்ன பேசியிருக்கிறார், இப்போ என்ன பேசுகிறார் தெரியுது இல்லையா? இந்த காணொலிகள் ஒரு சாதாரண பொதுமக்களையும் சென்றடையும் அப்படிங்கிறது தெரிந்தும் சீமான் இந்த நிலைப்பாடை எடுப்பது வருகின்ற தேர்தலில் அவருடைய வீழ்ச்சியாக அமையும் அப்படின்னு நம்புறீங்க? இல்லைங்க, அப்படிலாம் நான் ஆர்வம் சொல்லி அவர் கோபத்தை சம்பாதிக்க விரும்பலை. ஐம் ஜேர்னலிஸ்ட். நான் வந்து விருப்பு இல்லாமல் என்ன நடக்குதுன்றதை பற்றின ஒரு வர்ணனையை, காமெண்ட்ரியை கொடுக்குறேன். எனக்கு எந்த அஜெண்டாவும் இல்லை, சத்தியமாக இல்லை. அவருடைய வாக்கு வங்கியில் விஜயோட வருகைக்கு பிறகு ஒரு சேதாரம் இருக்குன்றது உண்மை. நான் அப்படி தான் உணர்றேன். இப்படிலாம் பேசினார்னா அந்த சேதாரம் இன்னும் அதிகமாகும். அவர் தான் முடிவு பண்ணணும், நம்ம ஒன்றும் பேச முடியாது. ஓகே சார், சீமானோட நிலைப்பாடு குறித்து தொடர்ந்து பேசுவோம். நேரம் கொடுத்ததற்கு நன்றி. நன்றி.